இதை எதிர்த்து முதல் குரல் கொடுத்தது இவங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய விசிக்கு கம்யூனிஸ்ட் தோழர்கள். அவங்க கேட்டது என்ன தெரியுங்களா? சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்டாங்க. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் படுகொலை செய்யப்பட்டார். அவங்களுடைய ஒய்ஃப் ஒரே கோரிக்கை, சிபிஐ என்கொயரி வேணும்னு. அரசியல் பின்புலம் இருக்கு. ஏன் முன்னாள் அமைச்சர்களே இதுல சம்பந்தப்பட்டிருக்க அம்மா குற்றம் சொல்றாங்க. நான் சொன்னது குற்றம் சுமத்துறாங்க. யார் மேலேயும் நான் பழி சொல்லல. நான் பொதுப்பணித்துறை அமைச்சர். மிக பேரவைத் தலைவர்களே, நம்முடைய மூத்த உறுப்பினர் அண்ணன் நேரு அவர்கள் பேசும்போது நாங்கள் அமைதியாக கேட்டோம். எங்களுடைய பதிவை நாங்கள் பண்ணி அது கொஞ்சம் அமைதியாக இருந்து கேட்க சொல்லுங்க. அதற்கு அண்ணன் நேரு அவர்கள் உத்தரவாதம் கொடுக்கணும். ஏன்னா நீங்க பேசி முடிச்சிடுறேன். வேங்கவயல் பிரச்சனை ஒரு அரசை வழி நடத்தியவர்கள் 5 வருடம். நீங்கள் அரசு என்ன செய்திருந்தா கொஸ்டின் கேட்கணும். ட்விட்டர்ல போட்டாங்க, மெசேஜ் கொடுத்தாங்க, வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் பண்ணாங்கிறதெல்லாம் விட்டுருவோம். அரசுடைய முடிவு என்ன? உங்களுடைய அரசு ஒரு பிரச்சனையை எப்படி எதிர்கொண்டது? அதற்கு நான் பேசுறேன். நீங்க விளக்கம் கொடுத்தீங்கல்ல. நான் விளக்கம் கொடுக்கும் பொழுது அண்ணன் விளக்கம் கொடுத்தாரு. அதுக்கான கேள்விகள் நானும் கேட்கிறேன். பிரச்சனை நடந்ததுக்கும் 2025 அவங்க முடிவு எடுத்ததுக்கும் எத்தனை வருஷம் கேப் இருக்கும்? நம்பர் 1, இவங்க அந்த 3 பேர் சொன்னாங்களே, அந்த 3 பேருமே பட்டியலின சகோதரர்கள், அதே கிராமத்தில் இருக்கிறவங்க. இதை எதிர்த்து முதல் குரல் கொடுத்தது இவங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய விசிக்கு கம்யூனிஸ்ட் தோழர்கள். அவங்க கேட்டது என்ன தெரியுங்களா? சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்டாங்க. மாநில அரசுடைய காவல்துறை மீது நம்பிக்கை இல்லாமல் கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய உங்க கூட இருந்த கூட்டணி கட்சிகள் கேட்டது, எங்களுக்கு தமிழக காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை. கிட்டத்தட்ட 2.5 வருஷம் என்கொயரியிலே இருந்து நீங்க காலம் கடத்துறீங்க. ஆதிக்கவாதிகளுக்கு நீங்க பின்னாடி நிக்கிறீங்க. இது சொன்னது நாங்க கிடையாது, கூட்டணி கட்சிக்குள்ள உங்களோட இருந்தவங்க. அதற்கப்புறம் பொலிட்டிக்கலா இந்த பிரச்சனை வந்தவொடனே அது எப்ப தெரியுமா அந்த நடவடிக்கை எடுத்தாங்க? அம்பேத்கர் புத்தக வெளியீடு விகடன் மூலம் நடத்தப்பட்டது. அதில் அந்த ஸ்டேஜ்ல வேங்கவை மக்களை பார்த்தது எங்களுடைய தலைவர். நோட் பண்ணிக்கோங்க. அதை பார்த்து முடிச்ச உடனே அடுத்த 15ஆவது நாள் இந்த கேஸ் ஃபாஸ்ட் ஆகுது. அதாவது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மாண்புமிகு முதலமைச்சர் சொல்றேன், இந்த போன ஆட்சியில் எல்லாருக்கும் என்னென்ன ஆக்ஷன் எடுத்திருக்காருன்னு. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் படுகொலை செய்யப்பட்டார். அவங்களுடைய ஒய்ஃப் ஒரே கோரிக்கை, சிபிஐ என்கொயரி வேணும்னு. அரசியல் பின்புலம் இருக்கு. ஏன் முன்னாள் அமைச்சர்களே இதுல சம்பந்தப்பட்டிருக்க அம்மா குற்றம் சொல்றாங்க. குற்றம் சுமத்துறாங்கன்னு சொன்னேன். நான் சொன்னது குற்றம் சுமத்துறாங்க. யார் மேலேயும் நான் பழி சொல்லல. குற்றம் சுமத்துறாங்கன்னு தான் சொன்னேன். நான் யாரையும் அக்யூஸ் பண்ணல. நான் சொன்னது அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுடைய மனைவி குற்றம் சுமத்துனாங்க. அவங்க கோரிக்கை என்ன வச்சாங்க? எங்களுக்கு சிபிஐ என்கொயரி வேணும்னு சொன்னாங்க. ஆனா தமிழக அரசு எப்பொழுதும் சிபிஐ என்கொயரி பக்கம் போல. அப்ப எங்களுடைய ஆட்சி வந்தவன எங்கள் முதலமைச்சர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை அன்னைக்கு போல, அவர் வீட்டுக்கு போல. ஆனா அந்த அம்மாவுடைய கோரிக்கைய வந்தவன நிறைவேற்றினாரு. உச்ச நீதிமன்றம் போய் சிபிஐ என்கொயரி வைன்னு சொல்லி நீங்க சிபிஐ என்கொயரி நடந்துட்டு இருக்கு. அப்ப அதே மாதிரி கவின் சப்ஜெக்டும் சரி, இந்த அரசு வந்தவன எப்படி கைது செஞ்சாங்க? ஒவ்வொரு சப்ஜெக்டும் சரி, முதலமைச்சருடைய ஒவ்வொரு அசைவிலையும் ஆணவ படுகொலையை முற்றிலுமா ஒழிக்கணும். இதுதான் எங்களுடைய மிகப்பெரிய நிலைப்பாடு. இதுக்கு யாருக்கும் நம்ம சப்போர்ட் பண்ண வரல. ஏன் போல முதலமைச்சர் போல அதெல்லாம் நான் கேட்கவில்லை. ஏன் ஆக்ஷன் எடுக்க தாமதம்? 2.5 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்த காவல்துறை? ஒரு கான்ஸ்டபிள் லெவல்ல, ஒரு எஸ்ஐ லெவல்ல ஒரு கேஸ் அந்த வில்லேஜ் லெவலுக்கு உங்களுக்கு தெரியும், கேஸை ஃபைல் பண்ணா ஈஸியா இன்னும் கண்டுபிடிச்சிருக்க முடியும். ஆனா 2.5 வருஷம் அது இழுத்ததுக்கான காரணம், அதுக்கு பின்னாடி ஒரு பின்னணி இருக்கு, அரசியல் பின்னணி இருக்குங்கிறதா மக்கள் பேசல, கூட்டணி கட்சிகள் பேசினாங்க. வேங்கவேல் பிரச்சனையை சிபிஐக்கு ஏன் கொடுக்கல அன்னைக்கு, அதை தான் நாங்கள் பதிவு பண்ணோம். அதனால இந்த வாட்ஸ்அப் ஃபார்வர்டு, ட்விட்டர் இதெல்லாம் விட்டுட்டு 5 வருஷ ஆட்சியில 70% தலித் சகோதரர்களுக்கு எதிராக கிரைம் பதிவுபட்டிருக்குங்கிறது நேஷனல்ல கிரைம் ரிப்போர்ட் சொல்லுது. இந்தியாவிலே அதிகமான கிரைம் ரிப்போர்ட் தலித் உங்களுக்கு எதிராக லாஸ்ட் 5 வருஷம். இந்த ஆதாரத்தை நாளை காலையில் உங்கள்கிட்ட கொடுக்குங்கிறத நான் பதிவு பண்றேன். இந்த அரசு, எங்களுடைய முதலமைச்சர் யாராக இருந்தாலும் நேர்மையாக துரிதமாக முடிவு எடுப்பார். இது எந்த சாதிக்கும்
எந்த சாதிக்கும் சார்பு அரசு கிடையாது, சமத்துவக்கான அரசுங்கிறத நாங்க பதிவு பண்றோம்.